திரையில் ஒரு மாஸ் ஹீரோ, ஆனால் ரியல் லைஃபில் ஸ்டியரிங் பிடித்த ஒரு ரேசர். இதுதான் அஜித் குமார். பலர் அவரை ஒரு பெரிய நடிகராகவே அறிவார்கள். ஆனால் அவரின் இன்னொரு முகம் அதிர்ச்சியான ரேசிங் டிரைவர். சினிமாவில் டூப் இல்லாமல் ஸ்டண்ட் செய்வது போல ரேஸ் டிராக்கிலும் அவர் வேகத்தை காதலித்தார். சினிமா உச்சத்தில் இருந்த நேரத்திலேயே அஜித் குமார் தனது கனவை துரத்தினார். கார் ரேசிங் இது ஒரு சாதாரண ஹாபி இல்லை. இது ஆபத்தான விளையாட்டு. ஒரு சிறிய தவறும் பெரிய விபத்தாக மாறலாம். அவர் ஃபார்முலா 2 போன்ற சர்வதேச ரேசிங் போட்டிகளில் பங்கேற்றார். இந்தியாவிலிருந்து மிக சிலர் மட்டுமே இந்த நிலைக்கு சென்றுள்ளனர். அது அவரின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் காட்டுகிறது. ஒரு பக்கம் படப்பிடிப்பு, இன்னொரு பக்கம் ரேசிங் பயிற்சி. இரண்டையும் சமநிலைப்படுத்துவது எளிதல்ல. பல தடவைகள் காயங்களும் ஏற்பட்டன. ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு ரேசிங் ஒரு விளையாட்டு மட்டுமில்லை. அது ஒரு உணர்வு. வேகம், கட்டுப்பாடு, அதிரடி இவை எல்லாம் அவரை உயிருடன் இருப்பதை உணர செய்தது. இன்று ரசிகர்கள் அவரை தலை என்று அழைக்கிறார்கள். அது வெறும் திரை வெற்றிக்காக அல்ல. வாழ்க்கையில் தன்னுடைய ஆசையை பயமின்றி துரத்திய மனிதருக்கான மரியாதை. ஏனெனில் பலர் கனவு காண்கிறார்கள், சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மிகவும் சிலரே அஜித் குமார் போல அதை தாண்டி வாழ்கிறார்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க.